இன்றைய மாணவர்கள் நாளைய தலைவர்கள், நாட்டின் வருங்கால தூண்கள். இங்குள்ள மாணவ மாணவியர்களும் நாட்டின் தலைவர்கள்தான். இந்த தலைவர்களை உருவாக்கக்கூடியவர்கள் யார்? கூட்டுப்புழுவாக உள்ள இவர்களை வண்ணத்து பூச்சிகளாக வடிவமைப்பவர்கள் ஆசிரியர்கள். கரியாக உள்ள இவர்களை வைரங்களாக பட்டை தீட்டுபவர்கள் ஆசிரியர்கள். ஆசிரியர்களை மதிக்க வேண்டும். இன்று இந்த பள்ளிக்கூடத்திற்கு நான் வந்து நிற்கின்ற போது எனது பள்ளிக்கூட நினைவுகள் எல்லாம் வருகின்றன. ஞாபகம் வருதே நெஞ்சில் புதைத்த நினைவுகள் எல்லாம் ஞாபகம் வருகிறதே என்று பாடல் உண்டே, அது போன்ற நினைவுகள் வருகின்றன. மீண்டும் பள்ளிக்கு போகலாம், அங்கு நாம் நம்மை பார்க்கலாம். முட்டி போட்ட இடத்திற்கு முத்தம் கொடுக்கலாம். கொட்டு வைத்த ஆசிரியரை தொட்டு வணங்கலாம் என்றொரு பாடல் இருக்கிறது அல்லவா? அதுபோல கொட்டு வைத்த ஆசிரியரை தொட்டு வணங்க வேண்டும் என்று தோன்றக்கூடியதாக பள்ளிக்கூடம் இருக்கிறது. இன்று மாணவர்களை ஆசிரியர்கள் கொட்டு வைக்க முடியாது, ஏன் கண்டிக்க கூட முடியவில்லை என்று சொல்கிறார்கள். அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டு விட்டது. ஆனால் அந்த காலத்தில் எங்களை ஆசிரியர்கள் அடித்துள்ளார்கள், கொட்டு வைத்துள்ளார்கள், திட்டியுள்ளார்கள். அதில் நாங்கள் வளர்ந்து வந்திருக்கின்றோம். அதனால்தான் நாங்கள் படித்து வந்திருக்கின்றோம். இன்று உயர்ந்த நிலையில் வந்திருக்கின்றோம். பல்வேறு வேலைகளுக்கு சென்று பல்வேறு வேலைகளை செய்து முன்னேறி வந்திருக்கின்றோம். ஆக அன்றைய கல்வி முறை இன்று மிகவும் மாறிவிட்டது. அன்று அரசு பள்ளிகள் மட்டுமே இருந்தன, தனியார் பள்ளிகள் எங்கோ ஒரு சில இருந்தன. ஆதலால் பெரும்பான்மையான மாணவர்கள் அரசு பள்ளியில் பயின்றோம். அரசு பள்ளியில் பயின்ற மாணவர்கள்தான் எல்லா துறைகளிலும் எல்லா இடங்களிலும் வேலைக்கு சென்றது நடந்தது. ஆக ஆனால் இன்றைய கல்வி முறை மிகவும் மாறியிருக்கிறது. இன்று தனியார் பள்ளிகளை நோக்கி பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை அனுப்புவது அதிகமாகி இருக்கிறது. அரசு பள்ளிகளுக்கு குழந்தைகளை அனுப்புவது குறைந்திருக்கிறது. அரசு பள்ளிகளுக்கு குழந்தைகளை அனுப்புங்கள் என்று அரசு பள்ளியினரும் அரசாங்கமும் வேண்டுகோள் விடுத்து கொண்டிருக்கின்றன. இன்று அரசு பள்ளிகளிலே குழந்தைகளுக்கு நல்ல கல்வி தருவதற்கு உரிய எல்லா ஏற்பாடுகளையும் செய்கின்றார்கள், நல்ல கல்வியை தருகின்றார்கள். ஆகவே இன்று பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை அரசு பள்ளிகளுக்கு அனுப்பலாம். அதிக செலவு செய்து கஷ்டப்பட்டு முடியாத அளவிற்கு, தன்னால் முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய தொகையையும் கஷ்டப்பட்டு சேர்த்து தங்களுடைய குழந்தைகளை தனியார் பள்ளிகளில்தான் படிக்க வைத்து முன்னேற்ற வேண்டும் என்ற அவசியம் இல்லை. இன்று அரசு பள்ளியிலும் அதே போன்ற கல்வியை பெறுவதற்கு மாணவர்களை அனுப்பக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே அரசு பள்ளிகளில் உங்கள் குழந்தைகளை சேர்த்துங்கள். இன்று இங்கு மாணவியர்கள் ஆடல் பாடல் நிகழ்ச்சியில் மிகவும் சிறப்பாக ஆடியதை, நம்மை மகிழ்வித்ததை, நமது உள்ளம் குளிர வைத்ததை நீங்கள் எல்லோருமே கண்டுகளித்தீர்கள். மழைத்துளி மழைத்துளி மண்ணில் சங்கமும், உயிர்த்துளி வானில் சங்கமும், உடல் பொருள் ஆவியெல்லாம் கலையில் சங்கம். ஆதலால் நாம் அவர்களுடைய ஆடல் பாடல் நிகழ்ச்சிகளை மெய்மறந்து நின்றோம். கல்வி என்பது வெறும் படிப்பாக மட்டுமே இருக்கக்கூடாது. அதில் கலை, இலக்கியம், விளையாட்டெல்லாம் சேர்ந்து இருக்க வேண்டும். ஆடிப்பாடி வேலை செய்தால் அலுப்பு இருக்காது என்பார்கள். அதுபோல கல்வியிலும் கலை, இலக்கியம், விளையாட்டெல்லாம் சேர்ந்து இருந்தால்தான் மாணவர்கள் ஆர்வத்தோடு விருப்பத்தோடு படிப்பார்கள். ஆதலால் கலை, இலக்கியம், விளையாட்டெல்லாம் கல்வியில் மிகவும் அவசியமானது. கல்வி விதையைப் போல் தூவப்பட வேண்டும், ஆணியைப் போல் அடிக்கக்கூடாது. படி 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 என்று அடிக்கக்கூடாது. இன்று அப்படித்தான் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் குழந்தைகளை படி படி என்று மிகவும்
கொடுமைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று கூட சொல்லலாம். மதிப்பெண்ணை பெற வேண்டும் என்பதற்காக மிகுந்த அழுத்தங்களை கொடுக்கிறார்கள். அதனால் மாணவியர்கள் அந்த அழுத்தங்களை தாங்க முடியாமல் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்படி மதிப்பெண்களை தேடி ஓடி வேண்டிய அவசியம் இல்லை. ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் ஒவ்வொருவருக்கும் இறைவன் ஏதேனும் ஒரு திறனை வைத்திருப்பான். எல்லோருக்கும் எல்லா திறனும் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. என்ன திறன் அவருக்கு வரக்கூடியதாக இருக்கிறதோ, அவருக்கு மிகவும் ஆர்வம் தரக்கூடியதாக இருக்கிறதோ, ஈடுபாடு தரக்கூடியதாக இருக்கிறதோ, அதில் அவர்கள் வளர்த்து கொண்டால் போதுமானது. எல்லோரும் எல்லா பாடங்களிலும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஆகவே மதிப்பெண்ணை துரத்தி கொண்டு ஓடும் நிலைமையை மாற்றி மதிப்பெண் இவர்களை துரத்தி கொண்டு வருவது போல கல்வி முறையை கொண்டு செல்லுங்கள். வாழ்க்கைக்கு கல்வி மிகவும் முக்கியமானது. கல்வியின் சிறப்பை எவ்வளோ பேர் எவ்வளோ விதங்களில் சொல்லியிருக்கிறார்கள். திருவள்ளுவர் சொல்கிறார், கண்ணுடையோர் என்போர் கற்றோர், கல்லாதோர் முகத்தில் 2 புண்ணுடையோர் என்கின்றார். கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. கல்வி வெள்ளத்தால் போகாது, வெந்தணலால் வேகாது, கொள்ளத்தான் முடியாது, கொடுத்தாலும் குறையாது, கல்வர்களால் எடுக்க முடியாது, காவலுக்கு மிக எளிது என்று ஒரு பாடல் இருக்கிறது. ஆக அதுபோல கல்வி வாழ்க்கைக்கு மிகவும் அவசியமானது, முன்னேற்றத்திற்கு மிகவும் அவசியமானது. சில திரைப்படங்களில் கூட பார்த்திருப்பீர்கள். தேவர் மகன் என்று ஒரு திரைப்படம் அன்றைய காலத்தில் வந்தது, பழைய படம். அந்த படத்திலே கதாநாயகன் கடைசியில் வில்லனை வெட்டிவிட்டு சொல்லுவான், அங்குள்ள அவனுடைய சகாக்களை பார்த்து சொல்லுவான், டேய் போய் படிங்கடா, உங்கள் பொழப்ப பாருங்கடா, ஜாதி மதத்திலாம் அடிச்சுக்கிட்டு ஒருத்தருக்கு சாகாதீங்க, போங்க போய் படிங்க என்று சொல்வார். ஆக இந்த ஜாதி மதத்தின் பேரால் அடித்து கொண்டு வெறி பிடித்து அலைவது வாழ்க்கை சீரழித்து கொண்டு இருப்பதை விட்டுவிட்டு படித்து வாழ்வில் முன்னேறுங்கள் என்று அந்த இடத்திலே அந்த கதாநாயகன் போதனை செய்கின்றான். அதே போன்று அண்மையில் வந்த ஒரு திரைப்படம் அசுரன் என்ற திரைப்படம். அந்த திரைப்படத்திலே அதே போல்தான், நிலம் இருந்தால் பிடுங்கிக் கொள்வார்கள், பணம் இருந்தால் எடுத்துக்கொள்வார்கள், படிப்பை மட்டும் யாரும் எதுவும் செய்ய முடியாது, அதனால் போய் படியுங்கள் என்று சொல்லிவிட்டு செல்வார். ஆக கல்வி மிகவும் முக்கியமானது. அந்த கல்வியால் தான் வாழ்வில் முன்னேற முடியும். இன்று முன்னேறியுள்ள பலரையும் நீங்கள் பார்க்கின்ற போது அவர்கள் எல்லாம் கல்வியால் முன்னேறியவர்கள் தான் என்பதை நீங்கள் நிச்சயமாக அறிவீர்கள். வாழ்வில் முன்னேறுவதற்கு சில தகுதிகள் வேண்டும். அந்த தகுதிகள் என்னவென்றால், தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, கடின உழைப்பு. இந்த 3ம் இருந்தால் வாழ்வில் வெற்றி பெறலாம். வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தற்கு உள்ளத்தனைய உயர்வு என்கிறது திருக்குறள். உன் மனதிலே எவ்வளவு தன்னம்பிக்கை இருக்கிறதோ அந்த அளவிற்கு வாழ்வில் முன்னேறி செல்ல முடியும் என்று அதுக்கு எடுத்து காட்டுகிறது. விடாமுயற்சி, கடின உழைப்பு. தசரத் மான்சிங்கினுடைய கதை உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் என்று எனக்கு தெரியாது. அவருடைய கிராமத்தில் இருந்து அருகில் உள்ள நகரத்துக்கு செல்வதற்கு ஒரு மலையை சுற்றி கொண்டு செல்லும் போது 1 மணி நேரம் ஆனது. அந்த 1 மணி நேரத்து பயணத்தில் தன்னுடைய மனைவியை பிரசவத்திற்காக கொண்டு செல்கின்ற போது அவர் இறந்து விட்டார். அப்படிப்பட்ட ஒரு கஷ்டம் யாருக்கும் இருக்கக்கூடாது என்பதற்காக, அப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான சூழ்நிலை இருக்கக்கூடாது என்பதற்காக அந்த மலையை குடைந்து ஒரு பாதையை உருவாக்க வேண்டும் என்று அவர் முடிவு செய்தார். ஆனால் அவருடைய கிராமத்து மக்கள் அவருக்கு ஒத்துழைப்பு தரவில்லை. ஆனாலும் அவர் தனி ஒரு மனிதனாக 20-30 ஆண்டுகள் கஷ்டப்பட்டு அந்த மலையை வெட்டி குடைந்து ஒரு பாதையை அந்த நகரத்துக்கு போட்டார். ஆக அவ்வாறு விடாமுயற்சி, கடின உழைப்பால் வாழ்வில் பல அரிய பெரிய சாதனைகளை செய்தவர்கள் இருக்கிறார்கள். ஆக விடாமுயற்சியும் கடின உழைப்பும் வாழ்வில் முன்னேற்றத்திற்கு மிகவும் அவசியமானது. கடின உழைப்பு என்றால் நீங்கள் திறன் உழைப்பை பற்றியும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒருவர் ஒரு மரத்தை ஒரு கோடாரியால் 1 மணி நேரம் வெட்டி சாய்க்க முடியாததை கூட இன்னொரு மனிதர் ஒரு 5 நிமிடத்தில் வெட்டி சாய்த்து விடுவார். அதற்கு என்ன காரணம்? முதலில் வெட்டியவர் அவருடைய கோடாரியை கூராக்காமல் மழுங்கிய கோடாரி வைத்து வெட்டி கொண்டிருந்திருப்பார். அதனால் அவரால் 1 மணி நேரம் ஆகியும் வெட்டி முடிக்க இயலவில்லை. ஆனால் அதே சமயம் இன்னொருவர் கோடாரி நன்கு கூராக்கி வைத்திருந்ததால் 5 நிமிடத்தில் வெட்டி சாய்த்து விடுகிறார். ஆக இவ்வாறு
திறன் உழைப்பு என்பது வேண்டும். கடின உழைப்பு என்பது திறன் உழைப்பாக இருக்க வேண்டும். எதை எப்படி செய்வது என்ற அறிவு வேண்டும். இது நம்முடைய அறிவை நாள்தோறும் மேம்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். மேம்படுத்தப்பட்ட அறிவு தான் உண்மையான அறிவாக இருக்க முடியும். ஆகவே உங்களுக்கு ஸ்மார்ட் ஒர்க், திறன் உழைப்பு என்பது உங்களுக்கு கைவர வேண்டும். ஆக அந்த வகையிலே நீங்கள் நல்ல திறன் உழைப்பின் மூலமாக வாழ்வில் முன்னேறுங்கள். கல்வியின் நோக்கம் 3 தான். 1 அறிவு, 2 ஒழுக்கம், 3 வேலைவாய்ப்பு. இந்த 3ஐயும் அழிக்கக்கூடிய சத்ரு என்று ஒன்று இருக்கிறது. அதனை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு கல்வியினால் அறிவு வருகிறது, ஒழுக்கம் வருகிறது, வேலை கிடைக்கிறது. ஆனால் இந்த 3ஐயும் இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு சத்து என்னவென்றால் மது பழக்கம் ஏற்பட்டுவிட்டால் உங்கள் அறிவு மழுங்கிவிடும், உங்களுடைய ஒழுக்கம் கெட்டுவிடும், உங்களுடைய வேலை பறிக்கப்படும், இழந்து விடுவீர்கள். ஆக மதுவை எப்போதும் நீங்கள் நினைத்து கூட பார்க்காதீர்கள், அதன் பக்கம் திரும்பி கூட பார்க்காதீர்கள். இன்னொரு விஷயம் நான் சொல்ல வேண்டிய கடமை எனக்கு உள்ளது. உங்கள் அருகில் உங்கள் சகாக்கள் இருக்கிறார்கள். அவர்கள் பல ஜாதிகளைச் சேர்ந்தவர்களாக இருப்பார்கள், ஏழை பணக்காரர்களாக இருப்பார்கள். ஆனால் எல்லோரையும் சமமாக பாவியுங்கள், யாரையும் ஏற்றத்தாழ்வாக பார்க்காதீர்கள். எல்லோரும் ஓர் குலம், எல்லோரும் ஓரினம், எல்லோரும் இந்நாட்டு மன்னர். ஆகவே யாரையும் தரம் குறைந்தவராகவோ தாழ்ந்தவர்களாகவோ எண்ணாதீர்கள். எல்லோரையும் சமமாக மதித்து பழகுங்கள். ஆக இந்த விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அடுத்து நான் சொல்ல விரும்புவது, மாணவர்கள் சமூக சேவையில் ஆர்வமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். மாணவர்கள் மட்டுமில்லை, எல்லோருமே சமூக சேவையில் ஆர்வமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் சமூகம்தான் நமக்கு எல்லாவற்றையும் தருகிறது. எப்படி எல்லாவற்றையும் தருகிறது என்ற கேள்வி உங்களுக்கு எழும். இந்த பள்ளிக்கூடத்தில் நீங்கள் படிக்கிறீர்கள், இந்த பள்ளிக்கூடத்தை யார் தந்தது? அரசாங்கம் இந்த பள்ளிக்கூடத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுக்கிறது என்றால் என்ன? அரசு ஆட்சியாளர்கள் அவருடைய வீட்டு பணத்தை கொண்டு இதை ஏற்படுத்தி கொடுக்கிறார்களா? இல்லை, மக்கள் கொடுத்த வரிப்பணத்தை கொண்டுதான் இந்த பள்ளிக்கூடத்தை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள். மக்கள் கொடுக்கின்ற வரிப்பணம் என்றால் என்ன? நாம் வாங்கக்கூடிய பொருள்களிலே விற்பனை வரி கொடுக்கின்றோம், நாம் சொத்து வரி கொடுக்கின்றோம், தொழில் வரி கொடுக்கின்றோம். இப்படி பல்வேறு விதமான வரிகளை மக்களிடமிருந்து வாங்குவதன் மூலமாகத்தான் அரசாங்கங்கள் தங்களுடைய திட்டங்களுக்கு செலவிடுகின்றன. ஆகவே அரசாங்கம் ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய சமுதாயத்தின் சொத்தாக இருக்கக்கூடிய எல்லாமே மக்களின் பணம், மக்களிடமிருந்து செல்லக்கூடிய பணம். ஆகவே மக்களால், இந்த சமுதாயத்தால் நாம் பல்வேறு விதமான கல்வி, மருத்துவம், இப்படி பல்வேறு விதமான சாலையிலே செல்லக்கூடிய போக்குவரத்து வாகனம், இவை எல்லாமே அரசாங்கம் நமக்கு தரக்கூடியது எல்லாமே மக்களின் பணத்தில் இருந்து உருவாக்கக்கூடியவை. ஆகவே நாம் இந்த சமுதாயத்தால் வாழ்கிறோம், வளர்கிறோம். அதனால் இந்த சமுதாயத்துக்கு நாம் திருப்பி கொடுக்க வேண்டியது அவசியமாகும். நாடு என்ன செய்தது நமக்கு என கேள்விகள் கேட்பது இதற்கு, நாம் என்ன செய்தோம் அதற்கு என்று நினைத்தால் நன்மை உனக்கு என்று ஒரு பாடல் உண்டு. அதே பாடலிலே, மலையில் பிறந்த நதியால் மக்கள் தாகம் தீர்ந்தது, மரத்தில் பிறந்த கனியால் மக்கள் பசியும் தணிந்தது, செடியில் பிறந்த மலரால் எங்கும் வாசம் மணந்தது, அன்னை மடியில் பிறந்த உன்னால் என்ன பலன்தான் விளைந்தது, 10 திங்கள் சுமந்து பெற்றாலே உன்னை பெற்றதாலே மற்றவர்களாலே அவள் பெருமைப்பட வேண்டும். கற்றவர் சபையில் உனக்கு ஒரு இடம், தனியிடம் கிடைக்க வேண்டும். உன் கண்ணில் ஒரு துளி நீர் வந்தாலும் இந்த உலகம் அழ வேண்டும் என்று ஒரு பாடல் வருகிறதே. அந்த பாடலில் சொல்வது போல, நீங்கள் சமுதாயத்திற்காக, இங்குள்ள மக்களுக்காக பாடுபடுவதன் மூலமாக உங்களுடைய கண்ணில் ஒரு கண்ணீர் துளி வந்தால் கூட அதற்காக அந்த உலகமே வாடக்கூடிய நிலை இருக்க வேண்டும் என்று நீங்கள் எண்ணி அந்த அளவிற்கு உங்கள் வீட்டுக்காக மட்டுமல்ல, உங்களுக்காக மட்டுமல்ல, இந்த நாட்டுக்காகவும் நீங்கள் பாடுபட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். வாழ்வில் பெரிதாக வர வேண்டும் என்று நீங்கள் கனவு காணுங்கள். கனவு காண்பதன் மூலமாகத்தான் வாழ்விலே வெற்றியை பெற முடியும். அப்துல் கலாம் அவர்கள் சொல்கிறார்கள், கனவு காணுங்கள் என்று.
உறக்கத்தில் வருவதல்ல கனவு, உண்மை கனவு உறங்க விடாது. உந்தனுள்ளே இருக்கிறது சிறகு, அதை விரித்து அசைத்து பறந்து பழகு. நம்பிக்கை நார்மட்டும் நம் கையில் இருந்தால் உதிர்ந்த பூக்களும் ஒவ்வொன்றாய் வந்து ஒட்டிக்கொள்ளும். கழுத்து மாலையும் தன்னைத்தானே கட்டிக்கொள்ளும். உருக்கப்படும் தங்கம்தான் உருமாறி நகையாகிறது. அறுக்கப்படும் மரம்தான் அழகான கதவு ஜன்னலாகிறது. இடிக்கப்படும் நெல்தான் உமி நீங்கி அரிசியாகிறது. துவைக்கப்படும் துணிதான் அழுக்கு நீங்கி தூய்மையாகிறது. ஏற்றப்படும் விளக்குதான் இருள் நீக்கி ஒளி தருகிறது. தட்டப்படும் தந்திதான் தம்புராவில் இசையாகிறது. செதுக்கப்படும் பளிங்குதான் செம்மையாகி சிலையாகிறது. புதைக்கப்படும் விதைதான் மண்ணை கிழித்து மரமாக எழுகிறது. தோல்வியடையும் மனிதன்தான் துணிவு பெற்று வீரனாகிறான். தொடர்ந்து முயலும் வீரன்தான் சாதனையாளனாகிறான். ஆகவே நீங்கள் எல்லாம் தொடர்ந்து வாழ்க்கையிலே முயன்று வெற்றியாளர்களாக சாதனையாளர்களாக வருவீர்கள் என்று நான் உறுதியாக நம்புகின்றேன். ஆகவே நீங்கள் ஒவ்வொருவரும் மாணவ மணிகளாகிய நீங்கள் ஒவ்வொருவரும் வாழ்விலே உயர வேண்டும், சாதனை புரிய வேண்டும், வெற்றியாளர்களாக வர வேண்டும் என்று நல்வாழ்த்துக்களை நெஞ்சம் நிறைந்த எனது நல்வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த அருமையான நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.